அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 16 அன்று முதலமைச்சர் அவர்கள் 13 விருதை வழங்கியிருப்பாங்க. விருதின் பெயர் என்ன, விருது பெற்றவர்கள் யார் என்பதை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான விருது 1 திருவள்ளுவர் விருது. இதை யாரு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சத்யவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான விருது 12 பெரியார் விருது. பெரியார்னாவே மொழி தான், அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் அம்பேத்கர் விருது. அம்பேத்கர்னாவே சிந்தனை, சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அண்ணா விருது துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. காமராஜர் விருது. காமராஜர் எல்லாருடைய இதயத்தில் இருப்பதனால இதயத்துல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாரதியர் விருது. பாரதினாவே ஜெயந்தி தான், அதனால ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பாரதிதாசன் விருது. பாரதிதாசன் பாரதி யுக பாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவிக்கா விருது வே இறையன்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவரை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் கி ஆபே விஸ்வநாதன் விருது. விசுவாசமா இருந்தா செல்லமா இருப்பாங்க, அதனால சு செல்லப்பா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கலைஞர் விருது. கலைஞரே அதிகமா விரும்புவாரு, அதனால விடுதலை விரும்பி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இலக்கிய மாமணி விருது 3 வகையை பிரிப்பாங்க. அதுல மரபு தமிழ், மரபுனாவே லிங்கம் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆய்வு தமிழ், ஆய்வு பண்றது மகேந்திரன், அதனால மகேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. படைப்பு தமிழ், படைப்புனாவே நரேந்திரகுமார், அதனால நரேந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மொத்தம் 13 விருது. இந்த 13 விருதும் வாங்கிக்கிற அனைவருக்குமே 5 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்க பதக்கம், கையுறை இவை அனைத்து வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாம பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அனைவருக்கும் நன்றி.